வணக்கம் நண்பர்களே. பார்வையால் எப்படி நம்ம ஒரு பொண்ணுங்களை வசியம் பண்ணுறது, சர்வ ஜனத்துலேயும் வசியம் பண்ணுறது அப்படின்னு முறையை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எந்த பூஜை செய்யறதாலும் சரி, ஒரு தேவதை சித்தி பண்ணிவிட்டு பூஜை செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் நிறைய பூஜை செஞ்சேங்க, வெற்றி ஆகலை, தோல்வி ஆகுது. அந்த யூடியூப்பை பார்த்து செஞ்சேன், இந்த யூடியூப்பை பார்த்து செஞ்சேன், எதுவுமே வெற்றி ஆகலை, எல்லாம் தோல்வி ஆகிட்டே இருக்குது, என்ன காரணம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தேவதை சித்தி நம்ம பண்ணியிருக்கணும். நம்ம கையில் தெய்வ சக்தி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு மண்ணை எடுத்து கொடுத்தாலும் அந்த காரியம் வெற்றியாகும். எந்த ஒரு சக்தியும் இல்லாமல் போய் பூஜை செஞ்சிங்கன்னா எப்படியும் உங்களுக்கு வெற்றியாகும். ஒரு தேவதை அரை மண்டலமோ அல்லது கால் மண்டலமோ நீங்கள் அதை பூஜை செய்து சித்தி பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு வேப்ப மரத்தில் இருக்கிற புல்லுரியை அனுச நட்சத்திரத்தில் போய் காப்பு கட்டி சாப நிறுத்தி செய்துட்டு வந்துடுங்க. பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் போய் அந்த புல்லுரி பறிச்சிட்டு வாங்க. எடுத்துகிட்டு நல்லா இடித்து சாறு பிழிந்து அந்த சாறை ஒரு புது சட்டியில் நல்லா தடவுங்க. தடவி பிறகு சீதேவி செங்கழி நீர் வெள்ளை வேலை தொட்டால் வாடி இது 3 மூலிகை நீங்கள் எடுக்கணும். எடுத்து அதையும் இடித்து சாறு பிழிந்து அந்த சாறையும் அந்த சட்டியோட தடவுங்க. தடவிய பிறகு காராம்பசு நெய்னா கருப்பு மாட்டோட நெய், சுத்தமான கருப்பு மாட்டோட நெய் வேணும், நாட்டு மாட்டோட நெய் வேணும். அந்த நெய்யை எடுத்து விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிய பின்பு அதில் புகை வரும் இல்லையா, அந்த புகையை அந்த சட்டியில் பிடிங்க. பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மை மாதிரி உள்ளே வரும். அந்த மையை வலித்து ஒரு டப்பியில் வச்சுக்கோங்க. பிறகு புனுகு ஜவ்வாது இது சேர்த்து நல்லா அரைங்க. மை போல் அரைத்து அந்த மையை வாழை இலை விரித்து அதன் மீது வைத்து நீங்கள் எந்த தேவதையை சித்தி பண்ணியிருக்கிறீங்களோ அந்த தேவதையோட மந்திரத்தை ஒரு 108 உரு ஜபித்து நீங்கள் திலகமாக வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனடியே வசியமாகுவாங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு வசியமாகுவாங்க. இது நீங்கள் மற்றவர்களுக்கும் செய்து கொடுக்கலாம். ஒரு ஆண் பெண் வசியத்துக்கு, கணவனோட பிரச்சனைக்கு நீங்கள் செய்து கொடுக்கலாம். இந்த மையை நீங்கள் தலை மீது தடவினாலும் சரி உடனடியாக உங்களுக்கு தேடி வந்துடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு அடிமையாகுவாங்க. இப்படி செய்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த பூஜை செய்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியாகுமே தவிர, யூடியூப்பை பார்த்த உடனே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தோல்வியிலே தான் போய் முடியுமே தவிர வெற்றி ஆகவே ஆகாது. ஏன்னா எல்லா விஷயமும் யாரும் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஒரு சின்ன விஷயத்தை மறைச்சி தான் சொல்லுவாங்க. அது நானாக இருந்தாலும் சரி ஒரு சில விஷயத்தை மறைச்சி தான் சொல்லுவோம். சரிங்களா? அதுபோல் நீங்கள் தெய்வ சக்தி இருந்தால் ஒரு சில விஷயம் நம்ம செய்யலைனா கூட தெய்வ சக்தி இருந்தால் கண்டிப்பாக அந்த பூஜை வெற்றி ஆயிரும். தெய்வ சக்தி இல்லாதவங்க நீங்கள் 1000 பூஜை ஒரு கோடி பூஜை செஞ்சினாலும் சரி உங்களுக்கு தோல்வியே தான் வருமே தவிர வெற்றி ஆகவே ஆகாது. எதாக இருந்தாலும் சரி பார்த்து செய்யுங்க. சும்மா நீங்கள் பூஜை செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஏதோ துஷ்ட தேவதைகிட்ட போய் மாட்டிக்காதீங்க. பார்த்து செய்யுங்க.